எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு சூப்பரான கார்லிக் பிரெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு பிரெட் எடுத்திருக்கேங்க. நம்ம சாதா பிரெட்லேயும் பண்ணலாம், ஆனால் டேஸ்ட் வந்து இந்த பிரெட்டில் தான் நல்லா இருந்துச்சு. நான் சாதா நம்ம வீட்டில் சாப்பிட்ற பிரெட்லேயும் செஞ்சு பார்த்தேன். ஸோ இதை இந்த மாதிரி நம்ம ரெண்டாக வெட்டி எடுக்கலாம். இந்த பிரெட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும். நம்ம சாதா பிரெட்டை விட இது கொஞ்சம் திக்காக இருக்கிறனால இதோட டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ இதை இந்த மாதிரி ரெண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 50 கிராம் பட்டர் எடுத்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் பீஸா சீசனிங் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 7-8 பூண்டு பொடியாக நறுக்குனது அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்பூனை வச்சு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நீங்கள் பட்டரை ஃப்ரிட்ஜில் இருந்து நேரமே வெளியே எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை இந்த ப்ரெட்டு மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய பட்டர் இருக்குது தோணுச்சுன்னா அப்படியே ஒரு சைடாக எல்லாத்தையும் மிச்சம் இருக்கிறத எடுத்துருங்க. ஓரளவுக்கு நீங்கள் போட்டால் போதும். மிச்சத்தெல்லாம் நம்ம எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ப்ரெட்டு மேலே பொடியாக நறுக்கி வச்ச மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் நான் மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். அதையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அது மேலே அப்படியே போட்டுருங்க. அதுக்கப்புறமா கடைசியாக நம்ம இந்த பீஸா சீசனிங்கை கொஞ்சமாக போட்டுக்கலாம். கடைசியாக அது மேலே நம்ம பீஸா சீசனிங் போடும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட ஃப்ளேவர். அடுத்து அவனை 300 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு டைம் செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த 5 நிமிஷம் முடிஞ்சதும் ப்ராயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ராயில் ஆப்ஷனில் ஹையில் வச்சுட்டு 2 மினிட்ஸ் நீங்கள் விடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது ப்ராயில் பண்ணால் தான் இந்த மேலே இந்த ப்ரௌன் கலரில் வரும். அதுவும் இல்லாமல் கிறிஸ்பியாகவும் இருக்கும். பாருங்கள், நமக்கு கார்லிக் பிரெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம போட்ட பூண்டுமே சூப்பராக வந்திருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.